சசிகுமார் நடிக்கும் நந்தன் செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். ஒரு சாவு எங்க தொலைச்சு பாத்தியாடே? என் லைஃப் எங்க தொலைச்சனும் நான் அங்க போக போறேன். Sangosh Film Productions, LLR, Love, Lust, Retro, a film by Masa Gopi. No one can see Laura, no one can buy. Autumn, I trust in the process. I reflected. எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. வணக்கம். எல்லா விளம்பரங்களையும் பொறுமையாக பார்த்துட்டு வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காம ஸ்கிப் பண்ணி வந்தீங்கன்னா அதுக்கும் நன்றி. ஏன்னா எப்படியும் ரிவ்யூ பார்க்க வந்துட்டீங்க இல்லையா? அதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எப்படி இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்பவும் போல் டிக்கெட் பரிதாபங்கள் சில மேட்டர்லாம் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். GOAT கோட் ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் என்ன கதைன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்களோ அதே கதை தான். கொஞ்சம் அவுட்லைன் மாதிரி சொல்லணும்னா, விஜய், பிரபுதேவா, அஜ்மல், பிரசாந்த் இவங்க 4 பேரும் சாட்ஸ்னு சொல்லப்படுற கவர்மெண்ட்டோடைய சீக்ரெட் ஆப்ரேஷன் விங்கில் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸோடைய டீம் மாதிரி நாடாக போய் மிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க. அப்படி இவங்க பண்ணுற அந்த முதல் மிஷனில் நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடின சயின்டிஸ்ட், அதுதான் மோகன், அவரை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த ட்ரெயின் பிளாஸ்ட் ஆகி அவர் இறந்துடுறாரு. வேற யார்கிட்டையும் தன்னுடைய வேலையை பற்றி சொல்ல முடியாதுங்கிறதுனால ஹீரோ தாய்லாந்துக்கு போகிற ஒரு மிஷன் வரும்போது ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கர்ப்பமாக இருக்கிற அவங்களையும் பையனையும் கூடவே ஹாலிடே ட்ரிப் அப்படின்னு போய் சொல்லி கூட்டு போயிறாரு. அங்கே நடக்கிற சில அசம்பாவிதங்கள்னால அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதோடைய செயின் ரியாக்ஷனாக பல வருஷங்கள் கழிச்சும் சில சம்பவங்கள் நடக்குது. இதையெல்லாம் நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணாரு, வில்லனை எப்படி தோக்கடிச்சாரு அப்படிங்கிறது தான் படத்தோடைய மீதி கதை. விஜய் ஆஸ் யூஷுவல் ஃபுல் ஃபார்மில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்னேகா கிட்ட சமாளிக்கிற காட்சிகள், பையனோட பேசுகிற காட்சிகள், ஆக்ஷன், டான்ஸ்னு ஃபுல் ஃபன் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல வயசான ஆஃபீஸராக கொஞ்சம் மெச்சூர்டான டோன், பாடி லாங்குவேஜ்னு சில வித்தியாசங்களை காட்டுறாரு. மாஸ் காட்ட வேண்டிய காட்சிகளில் எங்கேயும் குறை வைக்காம கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீனை ஓன் பண்ணுறாரு. பட் டிஏஜிங் பண்ண விஜய் கேரக்டருக்கு தான் இந்த படத்தில் அதிக ஸ்கோப். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல இந்த கேரக்டர் செய்கிற காரியங்கள் கிட்டத்தட்ட ஒரு மேட் பர்சன் மாதிரியான பிஹேவியர்னு ஒரு ஷேட் காட்டியிருக்காரு. அதுவும் கூட எஃபெக்டிவாக இருந்தது. மற்ற கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த், பிரபுதேவா இவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியாக தெரிஞ்சாங்க. 2 பேரும் அவங்களுக்கான காட்சிகளில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வில்லனா மோகன் ஒரு சில காட்சிகளில் டெரராக காட்டிக்க ட்ரை பண்ணாலுமே கூட பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஜெயராம், ஸ்னேகா, வைபவ், யோகி பாபு, சில காட்சிகளே வர லைலா, அஜ்மல் மற்றும் விபி கம்பெனி ஆர்டிஸ்ட் பலர் படத்தில் இருக்காங்க. எல்லாரும் கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செஞ்சிருக்காங்க. அவ்வளவே. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அப்படிதான். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் டிசைன் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் தனித்தனியாக குறிப்பிட்டு ஸ்லாகிக்க முடிகிற அளவுக்கு இல்லைனாலுமே கூட நீட்டான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல்கள், பின்னணி இசை ரெண்டுமே எனக்கு பெரிய லெட் டவுனாகவே இருந்தது. பர்டிகுலராக பிஜிஎம் ரொம்ப சுமார். அடிப்படையில் இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான். ஸோ பிஜிஎம்ல இந்த நரேஷன் எலிவேட் பண்ண பல இடங்களில் ஸ்கோப் இருந்துமே கூட அதை மிஸ் பண்ணாமல் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கிராஃபிக்ஸ் பற்றி சொல்லணும்னா இந்த டிஏஜிங் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். படம் முழுக்கவே அந்த ஜீவன்கிற கேரக்டருடைய க்ளோஸ்அப்ஸில் கூட எங்கேயுமே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லை. அந்த கேரக்டரை ஒரே ஒரு சீனில் இன்னும் கூட கொஞ்சம் டீனேஜில் காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் இந்த டிஏஜிங் போர்ஷன்றது ரொம்ப பேட்சியாகவே இருந்தது. பட் மற்ற இடங்களில் ஸ்பாட் ஆன். இந்த மொத்த கிராஃபிக்ஸ் பட்ஜெட்டையுமே டிஏஜிங்க்கு செலவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால மற்ற முக்கியமான இடங்களில் கிராஃபிக்ஸ் பழைய கோலிவுட் தரத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் அது வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸையும் பாதிக்குது. அண்ட் மேக்கிங்காகவும் ஸ்டேஜிங்காகவும் கண்டிப்பாக படம் மொத்தமுமே பெட்டராக இருந்திருக்கலாம். வழக்கமான ப்ரெடிக்டபிளான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதையை வெங்கட் பிரபு தன்னுடைய ஸ்டைலில் யோசிச்சா அதுதான் இந்த கோட். விஜயோட அறிமுக காட்சியில் இவங்க யோசிச்சிருக்கிற அந்த கேமியோ ஐடியா, விஜய் ஃபேமிலி பாண்டிங்கை காட்டுற காட்சிகளில் இருக்கிற ஹியூமர், மாஸ்கோவில் நடக்கிற சேஸ், இதெல்லாம் முதல் பாதியோட ஹைலைட்ஸாக சொல்லலாம். ட்ரெய்லரில் சில மொமெண்ட்ஸ் வராமல் இருந்திருந்தா தியேட்டரில் அது இன்னும் கூட கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. காட்சிகளில் பெரிய ஸ்மார்ட்னஸ் இல்லைனாலுமே கூட சின்ன சின்ன டயலாக்ஸ், கேரக்டருக்கான அந்த பெயர்கள், மொமெண்ட்ஸில் இருந்த அந்த ஸ்மார்ட்னஸ் ரசிக்கும்படியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆச்சு. ஏன்னா என்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃபும் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலுமே கூட இந்த செகண்ட் ஹாஃபில் தான் அந்த பேக் ஸ்டோரி என்ன, அதோட ரிவீல், சில கேரக்டர்ஸுடைய ட்ரூ நேச்சர் என்ன, மோட்டிவேஷன் என்ன எல்லாமே சொல்லப்படுது. மேஜர் சங்க் கதையை இங்கே தான் இயக்குனர் சொல்கிறாரு. இதுதான் நடக்க போகுது. பட் யாராக இருக்கும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிடுது. யோகி பாபு ஃபோன் கொண்டு வர சீன், மீனாட்சியை வில்லன் பிடிச்சி வச்சிருக்கிற சீன், வில்லனை ஹீரோ அவுட் ஸ்மார்ட் பண்ணுற அந்த
மொமெண்ட், கேவி ஆனந்த் பட ஸ்டைலில் அது ரிவீல் ஆகிற விதம், சேப்பாக் ஸ்டேடியமில் நடக்கிற அந்த டோட்டல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், அதில் வர சர்ப்ரைஸ் கேமியோ ரெஃபரன்சஸ் இதெல்லாம் சேர்ந்து ஆவரேஜாக போயிட்டு இருக்கிற படத்தை அபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து நிறுத்திடுது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர அந்த ப்ளூப்பர் ரீல் எப்பவும் போல ஃபன்னாவே இருந்தது. படத்தோட டிராபேக்ஸ்னு சொல்லணும்னா, ஃபேன்ஸை திருப்திப்படுத்துற அளவுக்கு நல்ல சுவாரஸ்யமான த்ரில்லரை பார்க்கலாம்னு ஆசைப்படுற ஆடியன்ஸை இந்த படம் கம்ப்ளீட்டாக திருப்திப்படுத்துமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அப்படி ஒரு படத்தை எதிர்பார்த்து போன எனக்கு இந்த படம் 50-50ங்கிற லெவலில் தான் ஒர்க் ஆச்சு. படத்துடைய முதல் பாதி 1.5 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. கேரக்டர்ஸை கொண்டு வந்து கதையை செட் பண்ணி கான்ஃப்ளிக்ட் இதுதான் சொல்கிறதுக்கே எல்லாமே போயிடுதா. ஆனால் இந்த முதல் பாதியில் செம்ம பஞ்சாக ஒரு சீன் வரும் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அண்ட் மொத்தமாகவே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய ஃப்ளோவில் சர்ப்ரைசஸ் எதுவும் இல்லை, ப்ரெடிக்டபிளாக இருக்குங்கிறதுனால இந்த ரன் டைமை இன்னும் கூட சுருக்கி இன்னும் ஷார்ப்பாக கிறிஸ்பாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஹீரோவும் அவர் கொலீக் ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு மிஷனாக போகிறாங்க. ஆனால் முதல்ல வர சீக்வன்ஸை தவிர மற்ற எங்கேயுமே இவங்க என்ன மிஷனுக்கு போகிறாங்க, அங்கே என்ன பர்பஸ் என்ன, அதில் இருக்கிற ஆபத்து என்னன்னு எந்த கான்டெக்ஸ்ட்டுமே நம்மளுக்கு விளங்கவே இல்லை. மிஷன் இம்பாசிபிள் மாதிரி எடுக்க ஆசைப்படுறதால எந்த தப்பும் கிடையாது. பட் அந்த படங்கள் ஏன் ஒர்க் ஆச்சுங்கிறதுல இன்னும் கூட கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிருக்கலாம். இதே மாதிரியே வில்லனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியா புரியவே இல்லை. பொதுவாகவே எல்லா பெரிய வில்லன்களுக்கும் என்ன ஆசை, குண்டு வச்சு மக்களை சாகடிக்கணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜென்ரிக்காக நம்ம புரிஞ்சிக்கலாம். தென் ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி அதை பற்றியும் பெருசாக சொல்ல முடியல. சுமாரான சிஜியும் இந்த ஸ்டண்ட் காட்சிகள் கொஞ்சம் பாதிக்குது. செகண்ட் ஹாஃப்ல பரபரப்பாக அடுத்தடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், வில்லனுடைய ஸ்மார்ட்னஸ், ஹீரோவுக்கு ஏற்படுற இழப்புகள், தென் அவருடைய ஸ்மார்ட்னஸ்னு கடகடன் கதையை நடத்தி கொண்டு போகிறதுனால இந்த லாஜிக்கல் பிரச்சனைகள்ங்கிறது பெருசாக உறுத்தலை. நான் எப்பயுமே பொதுவாக இந்த கமர்ஷியல் படங்களில் லாஜிக்கலாக எதிர்பார்க்க மாட்டேன். பட் 2 முக்கியமான கேரக்டர்ஸையுமே விஜய் தான் ப்ளே பண்ணுறதுங்கிறதுனால எந்த கேரக்டரோட எம்பத்தைஸ் பண்ணணும், எந்த கேரக்டருக்கு சேர் பண்ணணும்னு ஒரு குழப்பம் படம் முழுக்க இருக்கு, ஆர் செகண்ட் ஹாஃப்ல முழுக்க இருக்கு. தென் படத்தை எங்க சீரியஸா எடுத்துக்கணும், எங்க காமெடியா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல. முக்கியமான ஒரு கேரக்டர் செத்ததுக்கு அப்புறம் அகைன் கேவி ஆனந்த் ஸ்டைலில் ஒரு டூயட் பாட்டை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் சிமிலரான ஒரு மூடு வருது, திரும்ப அங்கே ஒரு குத்து சாங் வந்துருது. இப்படி படம் முழுக்க இன்கன்சிஸ்டன்டான ஒரு மூடை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. எமோஷனலாகவும் பெருசாக ஒரு கனெக்ட் எங்கேயுமே இல்லை. படத்தில் வர ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே அண்டர் ரிட்டனாக இருக்கிறதுனால அவங்களுடைய பிரசன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல என்ன டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு புரியல. மேபி கடத்தை வச்சுக்கும் போது அந்த கேரக்டர்ஸ் போதும் டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸில் அடுத்த பாட்டுக்கான லீட் எல்லாம் டோட்டலாக தேவையில்லாத ஒரு ஆணி. மொத்தத்தில் இந்த கோட் விஜய் கெரியர்லையும் வெங்கட் பிரபு கெரியர்லையுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக இல்லைனாலுமே கூட ஒரு ஓகே-இஷான பாசிபிள் என்டர்டெய்னர். கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு தியேட்டரில் இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். என்ன இந்த ஆல் கன்ஸ் ஃபயரிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலுமே கூட இந்த AK-47 வச்சு சொல்கிற மாதிரி படம் கொஞ்சம் கொஞ்சம் டல் அடிக்கும் போதெல்லாம் அப்பப்போ டொப்பு சிங்கிள் புல்லட்ல சட்டுன்னு எதையாவது வச்சு சுவாரஸ்யப்படுத்துறாரு இயக்குனர் வெங்கட் பிரபு. கண்டிப்பா எனக்கு வாரிசு லீவை விட இந்த படம் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. சில இன்டென்ஸான சண்டை காட்சிகள், கொலைகளுக்காக இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க UA ரேட்டிங்கிறது சரியே. பேரண்டல் கைடன்ஸோட குழந்தைங்களும் பார்க்கலாம். ஸோ டிக்கெட் பரிதாபங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கட்டை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த டிக்கெட் விலையை பற்றி நான் வந்து மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய ஹீரோ படங்களுடைய ரிவ்யூஸ்லையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது வந்து செல்ஃபி ரிவ்யூலையும் சரி, நம்ம காகி ஸ்டாகிஸ் சேனல்லையும் சரி, கண்டிப்பாக ரிவ்யூ ஆரம்பிக்கும் முன்னாடி அது எப்படி நடந்துச்சு, எப்பயுமே அதை என்ன ஃபார்மேட் சொன்னால் வழக்கம் போல் இப்படி நடந்துச்சு, வழக்கம் போல் நடந்துச்சு, வழக்கம் போல் இப்படி நடந்துச்சு, வழக்கம் போல் டிக்கெட்டை கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தான் நான் இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் பேசியிருப்பேன். ஏன்னா இப்போ தான் போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியே. ஏன்னா வழக்கமாக வந்து டிக்கெட் யாராவது ஒருத்தர் 1-2 டிக்கெட் ஏதாவது ஒன்று கிடச்சிரும். பட் இந்த வாட்டி வந்து டிக்கெட் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அண்ட் இந்த வாட்டி இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நிறைய பேர் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் மாதிரி இன்பாக்ஸ்லையும் வந்து கண்ணா கொஞ்சம் பாருங்க நான் இன்னும் இப்படி அநியாயமாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க ப்ரோ, ஏன் ப்ரோ நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ தெரில அது எதுக்காக. அப்போ ஃபஸ்ட் டே எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டேக்கான டிக்கெட் ஓப்பனிங்கிறது மிகப்பெரிய ஸ்கேம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டோட்டலாக அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வேற எங்கேயோ அவங்க விற்றுட்டு சும்மா ஒரு 20% 30% டிக்கெட்டை மட்டும் ஆன்லைனில் வச்சு விற்றுட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு கணக்காமிக்கணும் இல்லையா, அவங்களாம் புக் பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கிடச்சிருக்குன்றது கணக்காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. அண்ட் டிக்கெட் விலையும் ஆஸ் யூஷுவல் தான். எல்லா பெரிய ஹீரோஸ் படத்துக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ் எப்படி வந்து அதிகமான, அது அனுமதிக்கப்பட்ட விலையோட அதிகமான ரேட்டு விற்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த கோட் படத்துடைய டிக்கெட்டுக்கான விலையும் சில இடங்களில் 1000 ரூபாய். அது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ மட்டும், மற்ற ஷோஸ் எல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஷோ அந்த 9 மணி ஷோ 10 மணி ஷோ இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஷோஸுக்கு மட்டும் 1000 ரூபாய், சில இடங்கள் 2000 ரூபா கூட போன மாதிரி கேள்விப்பட்டேன். சில தியேட்டர்ஸில் கம்பல்சரியாக நீங்கள் வந்து வெறும் வயிறோட வர காலை 9 மணி படத்துக்கு வரீங்கல்ல, ஸோ வெறும் வயிறோட வரீங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்லாம் கொடுத்து தான் நாங்கள் அனுப்புவோம்னு சொல்லிட்டு அதுவும் சேர்த்து ஒரு விலையை வச்சு தான் விற்றுருக்காங்க. ஏன்னா என்ன பிரச்சனைனா, இது நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம், அது வந்து கரெக்டாக கவனிக்க வேண்டியவங்க கவனிக்கிறாங்களா, அடுத்து எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னா கிடையாது. அது ஏன்னா திரும்ப இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்து அக்டோபர் 10 வேட்டைன்னு வரும்போது ரஜினி படம் வரும், அதுவும் இதே மாதிரி பிரச்சனை நடக்க தான் செய்யும். இது பிரச்சனைனா இந்த சென்ஸ் நம்மளுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து அதிகமான ஒரு வசூலை காமிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் இல்லையா.
ஆனால் இதெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் வர காசு வந்து அதுவும் தெரியல சார், அதெல்லாம் விடுங்க. நம்ம அந்த மாதிரி இந்த பிளாக் மணி மேட்டருக்குலாம் போகணும். பட் ஸ்டில் படத்தை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு வர ஒரு சாதாரணமான ஃபேன் ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படத்துக்கான டிக்கெட்டை நியாயமான முறையில் வாங்கி பார்க்குற ஒரு சூழல் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயமாக இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், அதான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுடைய இந்த டிக்கெட் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கின அனுபவம் உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி எனக்கு எப்படி டிக்கெட் கிடச்சிது, நான் எங்கே போய் பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் மற்றும் பல எபிசோடில் சொல்கிறேன். ஓகே, மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா.